போர் அல்லது மோதல்கள் நிறைந்த பகுதிகளில், குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழும் கிறிஸ்தவர்கள் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் விதைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அமைதியின் இறைவா, உம் திருமகனின் இரத்தத்தால் உலகத்தை உம்மிடம் ஒப்புரவாக்கிய உம்மிடம் போர்கள் மற்றும் வன்முறைகளுக்கு மத்தியில் வாழும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் இன்று ஜெபிக்கின்றோம். வேதனையால் சூழப்பட்டிருந்தாலும் அவர்கள் உமது பிரசன்னத்தின் மென்மையான கருணையையும் நம்பிக்கையில் தங்கள் சகோதர சகோதரிகளின் ஜெபங்களையும் ஒருபோதும் உணரத் தவறாமல் இருப்பார்களாக. வழியாகவே அவர்கள் சகோதர உறவுகளால் பலப்படுத்தப்பட்டவர்களாகவும் நல்லிணக்கத்தின் விதைகளாகவும் சிறிய மற்றும் பெரிய வழிகளில் நம்பிக்கையை உருவாக்குபவர்களாகவும் மன்னிக்கவும் பிரிவினைகளை ஒன்றிணைக்கவும் கருணையால் நீதியை தேடவும் முடியும். அமைதிக்காக உழைப்பவர்களை பேறு பெற்றவர்கள் என்று அழைத்த எம் இயேசுவே, நல்லிணக்கம் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அங்கு எங்களை உமது அமைதியின் கருவிகளாக மாற்றும். இருண்ட நேரங்களில் நம்பிக்கையின் மூலமான தூய ஆவியார் துன்பப்படுபவர்களின் நம்பிக்கையை தாங்கி அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்துவாராக. எங்களை அலட்சியத்தில் விழவிடாதேயும். இயேசுவைப் போல ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஆமேன்.